அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை, லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் என்று அழைக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான் ஒருவருக்கு செல்வாக்கு, ஆடம்பரம், சொகுசு, காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பை ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய இந்த புதன் பகவான், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்மஸ்தானமான கடக ராசியில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இது லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வு கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். சிறு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். ஸோ எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அது எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள். தன்னை சுற்றி எல்லாருமே எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சுறுசுறுப்பாகவே இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. தான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலுமே அந்த விஷயத்தை வெளியே காட்டிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த விஷயங்கள் எல்லாமே காரிய தடைகள் அப்படிங்கிறது நிறையவே கொடுத்துட்ருக்கு. எல்லா விஷயமும் சரின்னு நமக்கு தெரியுதுங்க, நம்ம சரின்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் நடந்துகிட்டே இருக்குது, தடைப்பட்டுகிட்டே இருக்குது. போட்ட பணம் எல்லாமே முடக்கமாகவே இருக்குது. எதுவுமே முன்ன மாதிரி நான் ஸ்பீடாகவும் ஒரு ஆக்டிவாகவும் பண்ண முடியல. ஒரு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்கல. வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு எல்லாமே ஒரே நேரத்தில் புரட்டி போட்ட மாதிரி என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஸோ இந்த நிலை எதனால் வந்தது, அதை நினச்சி யோசித்து ஒரு தொழிலை தொடங்குவதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளோ, இந்த பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணாங்க. ஸோ அந்த பணமும் தேவையில்லாத முடக்கம் ஆயிடுச்சு. அந்த பணத்துக்கு நான் இப்போ வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலையிலேயே இல்லை. ஆனால் அந்த கடனை கேட்டு நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னால் வாங்கின கடனும் கொடுக்க முடியல, எனக்குன்னு வர வேண்டிய பணமும் கரெக்டான நேரத்தில் என்கிட்ட சேரலைங்க. நிம்மதியை தேடி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. நன்மையும் இல்லை, மேன்மையும் இல்லை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக போயிட்டுருக்குங்க. போட்ட பணம் எல்லாமே முடக்கமாக இருக்குதுங்க. ஸோ அதை பிஸ்னஸ் சரியான விதத்தில் நடத்த முடியாமல் போனதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை, தேவையில்லாத விரோதங்கள், நண்பர்கள் மூலமாக சில பகைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாச்சுங்க சரியாக தூங்கி. ஸோ இதையே யோசித்து என்னால் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கே போக முடியாதா, எல்லா நேரமும் எப்போவுமே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நானே இந்த நிலையிலேருந்து எப்படிடா வெளியே வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலம், எனக்குன்னு ஒரு காலம் வராதா, ஸோ எனக்குன்னு ஒரு நிலை மாறாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. தொழிலில் இது வரைக்கும் நீங்கள் போட்ட பணங்கள் முடக்கம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த தொழிலை மறுபடியும் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தொடங்க போகுதுங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஏன் சரியாக எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு, எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோம், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை யோசித்து கரெக்டான நேரத்தில் இதுதான் நம்ம செய்த தவறு, ஸோ இந்த தவறு மறுபடியும் செய்யவே கூடாது, வாழ்க்கையில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுத்து யோசித்து அதை கரெக்டான நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் தான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை எதிர்காலத்தில் வரதுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு இப்போது இந்த வரக்கூடிய இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்க போதுங்க இந்த லக்ஷ்மி
நாராயண ராஜயோக காலம். அடுத்தது அந்த வேலை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள், வேலையில் வந்து இருக்கங்க, ரொம்ப நாளாக வேலையில் இருக்கேன், ஆனால் யாருக்காக வேலை பார்க்குறேன்னு தெரியல, எனக்காக பார்க்குறனால மற்றவங்களுக்காக பார்க்குறேனான்னு தெரியாத ஒரு நிலைங்க. ஸோ வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நிறைய நேரத்தில் அந்த வேலையில் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் செயல்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய வேலையை தவிர மற்றவங்க எல்லாருடைய வேலையும் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் வந்துட்டுருக்கு. ஏன் இந்த நிலை? எனக்குன்னு ஒரு பிடிச்ச வேலையில் வந்து நான் சேர்ந்து அந்த ஒரு ஒரு ஒர்க்கை பண்ண முடியாதா? அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எனக்கும் என்னுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே போயிட்டுருக்கு. எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கல அப்படிங்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறும்? நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்களா? ஸோ எதனால் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட நான் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உயர் அதிகாரிகளோடு நிற்கக்கூடிய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. உங்களுடைய துறையில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். மற்றவர்களுடைய நலனுக்காக விட்டுட்டு உங்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன். அதே மாதிரி புதுசாக ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது, ஸோ தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, இந்த வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கையை அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதற்கு மேலே தானாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது வாழ முடியுமான்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சிங்க. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே எடுக்கவே கூடாதா, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் நல்ல ஒரு சுப நிகழ்வுகளை நடக்க போதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு சில பாக்கியமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உருவாகுங்க. இந்த காதல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குங்க, அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் வந்து திருமணம் சார்ந்த சில முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது, உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த சில முயற்சிகள், அதாவது திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்ததால் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்ல வந்து நம்ம வந்து அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இதனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். பேசாமல் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தாவே நல்லபடியே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் கொண்டு போயிடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே பேசாமல் பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் நிறைய டைம் கொண்டு போயிருக்குங்க. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலையெல்லாம் எங்களுக்கு எப்போ தான் மாறும்? ஸோ எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சண்டை, கருத்து வேறுபாடு, இந்த பிரிந்து வாழக்கூடிய நபர்கள்லாம் ஒன்றா சேர முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம், இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அப்போது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. அடுத்ததாக இந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் தடைப்பட்டு, அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்குங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகமும் மண்மனை சார்ந்த சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க. கடனில் ஒரு பகுதி அடைப்பதற்கான சில நிலைகள், அதாவது உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீ வந்து அந்த கடனை திரும்ப கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக நீங்கள் எப்படி கொடுத்துருவீங்க. சரி, ஒரு மாதம் டைம் கேட்குறீங்களா, அந்த ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவர்களே தமக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்குவதற்கான சில காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஹெல்த்தில் வந்து இந்த மாதிரி சுறுசுறுப்பு ஆக்டிவாகவே செயல்பட முடியல, என்ன பிரச்சனைன்னே தெரியல, எதனால் இந்த ஒரு மந்த நிலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க.
குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும், மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இந்த குழந்தைகளுடைய கல்வி, உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகளும், வெளிநாடு சென்று படிப்பதற்கான சில யோக காலகட்டமாக, இல்லை ஸ்கூலில் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமான நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடியது. ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.